ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 28ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வர்றது பொது பலங்கள், அதுக்கப்புறம் வர்றது தசாபுக்தி பலங்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்களோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட என்ல டிப் ஆஃப் த வீக்கு மறக்காம பாருங்கள். மேஷ ராசி. ஸோ மேஷ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இப்போ வந்து கன்னிக்கு போகிறார். ஸோ உத்திர நட்சத்திரத்தில் இருக்கான்னு வச்சுக்கோமே. ஸோ அப்போ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னும்போது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் புதன் சூரியன் என்பது ஒரு அதிகாரம் தோரணையான நல்ல ஒரு ஜாப், நல்ல ஒரு மேனேஜர் பொசிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து இப்போ 3ஆம் இடத்துக்கு போகும்பொழுது, இந்த 2ஆம் அதிபதி 3 3ஆம் அதிபதி 2ங்கிற ஒரு கணக்கு வரும்போதே என்ன மாதிரி விஷயங்கள் வரும்னா, சின்ன சின்ன கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்ம வந்து தெரியாமல் நோட் பண்ணுறது, மொபைல் வந்து சின்னதாக ஒரு பக்கு வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் அது கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது, புதன் வந்து இப்போ இருக்கிறது வந்து அவர் வந்து கடகத்தில் அவருடைய சுயசாரத்தில் இருக்காருங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்போது நிறைய இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வீடு சொத்துக்கள் ஏதாச்சும் விற்பனை, புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய பேருக்கு ஏற்படும். வேலையில் நல்ல மாற்றங்கள், வேலையில் வந்து நல்ல ஒரு கெயின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் உங்களது 4ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 4ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலங்கள்லாம் கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித மட்டும் நல்ல வீடு வாசல் இதெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து குழந்தைகள் விஷயங்களில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும், ஒரு ஆக்கப்பூர்வமான செலவுகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து சனியுடைய சாரத்தில் போயிட்டுருக்கு. ஸோ சனிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் வீடு பராமத்து வேலைகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வீட்டுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, வண்டிக்காக கொஞ்சம் சின்னதாக செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்கள், அம்மாவுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். அது குழந்தைகள் வந்து கொஞ்சம் செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் சின்னதாக செலவுகள் மட்டும் இருக்குமே வழியாக மற்றபடி கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன், நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள்லாம் சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ல் இருக்கும்போது செம ஜாலியாக ஃபன்னாக இருக்கணும்னு தோணும். அந்த 3-7 வந்து ரொம்ப ஜாலியாகவும் ஃபன்னாக இருக்கணும், ஹாப்பியஸ்ட் லைஃப் வாழணுங்கிற எண்ணங்களையெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா அந்த சுக்கிரன் வரும்போது கலகலப்பாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கணவன் மனைவி கொஞ்சம் வெளியில் சுற்றலாம், ஜாலியாக வந்து ஒரு ட்ரிப் போகலாங்கிற எண்ணங்களெல்லாம் ஏற்படும். சும்மா ஒரு ட்ரிப் போயிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோமே. ஆனால் சில நேரங்களில் வந்து சின்னதாக சந்தேகமும் வரும். ஸோ கொஞ்சம் அலர்ட்டாக இருக்குங்க. 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து ஒரு 6ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் போது வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. வேலையில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ், பாஸஸுடைய ஒரு ப்ரெஷர்ஸ்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பாகவும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் குரு வந்து 3ல் இருக்கும்போது வெளிநாடு வெளியூரில் இருக்கவங்களும் வந்து பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்குது. அப்பா சார்ந்த சொத்துக்களாலும் ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ஏன்னா ஒரு நட்சத்திர பரிவர்த்தனைங்க இருக்குது. ஸோ நட்சத்திர பரிவர்த்தனை போது ஒரு சொத்துக்கள் விற்க முடியாமல் இருக்குன்னா இப்போ விற்று ஒரு அட்வான்ஸோ இல்லை ஒரு அக்ரிமெண்ட்டோ போட்டு ஒரு பெரிய பணம் வந்து அதனால் நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான சனி. ஸோ 10ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12லும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும். இப்போ வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் அந்த வியாபாரத்தில் இருக்கிற வேகம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். 12ஆம் அதிபதி 3லும் நிறைய பிரயாணங்கள், பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்தது பொது பலங்கள். இப்போ பார்க்கப்போது தசாபுக்தி பலங்கள். மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் 5ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஒரு வாக்குவாதங்களை வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்த ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல சிறப்பான விஷயங்கள், ஒரு வீடு சொத்துக்கு சம்மந்தமான விஷயங்கள், ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான சூப்பராக இருக்குங்க. ஸோ அது நல்ல வாரம் தான். அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி. செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து
அவர் இந்த 6ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதியான குரு வந்து 3லிருந்து அது குருடைய ராகுடைய சாரத்தில் இருக்கும் 11 இருக்கும்போது வெளிநாடுல இருக்கவங்க, பிரயாணங்கள், சேல்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல லாபங்கள், அப்பாவினால் நல்ல லாபங்கள், வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு ஒரு பெரும் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபதி, குரு வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக சனி தசாபதி, சனி வந்து 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், சின்ன சின்ன வந்து விரயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் இப்போ வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து சின்னதாக ஒரு வக்கரமாக போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வந்து டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்தவர்கள், புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனையால் ஒரு பெரிய லாபங்கள் வருது, பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி, கேது வந்து இப்போ 5ல் இருக்கும்போது, அதுவும் இப்போது பூரம் நட்சத்திரத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களும் போது அது வந்து 3, 5ன்னும் போது குழந்தைகளோட வளர்ச்சியை சிறப்பாக கொடுத்துருங்க. ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து அது கடகத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஏற்றமும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து குழந்தைகளோட வாக்குவாதங்கள் அதிகமாக இருக்கிறது வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து மேஷ லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபதி, சுக்கிரன் 3ல் இருக்காருங்க. ஸோ 3ல் வந்து அது செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள், வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, ஸோ எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை வந்து நல்ல ஒரு பிரார்த்தனை சிறப்பான விஷயங்களை கொடுக்கும். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக், ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் 2ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும். கொஞ்சம் ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. வேலையில் வந்து கொஞ்சம் வேலை பலுக்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய இருக்கும். கொஞ்சம் பார்த்துருந்தோம்னு வச்சுப்போமே. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது கொஞ்சம் கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ சின்ன நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்ம ஃபோனை வந்து நோண்டி ஒரு பக் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன் 3ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனையால் நல்ல ஒரு லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அது ஒரு பெரிய லாபங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக, ஏன்னா வந்து இப்போது அது சூரியன் வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது பெருத்த லாபங்கள் வரதுக்குன்னு விஷயம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய லாபங்கள், வண்டி வாகன விற்பனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். 4ஆம் அதிபதி சூரியன் வந்து 3ல் இருக்கும் பொழுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தாயாருடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு, கொஞ்சம் அம்மாவுக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் வர்றது, அம்மாவுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருங்க. குழந்தைகள் வந்து பெரிய வெற்றிகள் பெறுவதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்புகள், பெரிய ஒரு விஷயங்களும் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 2ல் இருக்காருங்க. ஸோ வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும். நல்ல ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஆன்மீக சுற்றுலா போகலாங்கிற எண்ணங்களை எல்லாம் கொடுக்கும். சில நேரம் வந்து வேலையில் மட்டும் கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான குரு 2ல் இருக்கும், பார்த்து பேசணும். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. மாமியார் வந்து சாப்பிட கூப்பிட்டாங்க, விருந்து கூப்பிட்டாங்கன்னா அங்கே கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, வேறு ஒன்று கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கும்போது ஸோ தொழில் ரீதியாகவும் வெளிநாட்டில் இருக்கவங்களாலும் நல்ல லாபங்கள், அப்பா சார்ந்த விஷயங்களையும் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ சனி வக்கரமாக இருக்கிறனால கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதி, ஸோ 12ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்து பொது பலங்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுக்தி பலங்கள். ஸோ தசாபுக்தி பலங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கார். வீடு வாகனம் விற்பனை ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கிறது ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது வந்து ரிஷப லக்னம் வந்து சந்திரன் தசாபுத்தினா சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை நல்லாயிருக்குங்க. ஸோ நல்ல ஒரு வீடு வாசல் வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதில் வந்து பிரயாணங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதில் ஒரு சிறப்பு. ரிஷப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்பொழுது அது வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். காதல் திருமணம் சில பேருக்கு கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி வந்திருக்காங்க. ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் உள்ள ராகு
உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி இடத்துல இருக்கிற குருவுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வருமானங்களை கண்டிப்பாக கொடுக்கும். பட் இருந்தாலும் குரு வந்து 8ஆம் அதிபதியாக இருக்கணும். தொழில் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்து குரு வந்து உங்களுக்கு வந்து 8 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருந்து அவர் 2ல் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். நண்பர்கள் விஷயங்கள்லையும் சரி, குடும்பத்திலையும் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களும் வந்து கொஞ்சம் வந்து நம்ம அகலக்கால் வைக்காமல் இருக்குது நல்லது. ஏன்னா வந்து அந்த குருவும் ராகுவும் வந்து ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கனால அந்த மாதிரி விஷயங்களாகும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்துருங்க. ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது சனி வந்து இப்போ உங்களுக்கு இருக்க வந்து 11ல் இருக்கார். சிறப்பான விஷயங்கள் அப்பா சம்மந்தமான விஷயங்கள் ஒரு பெரும் பணம் வர்றது, வெளிநாட்டில் இருக்கிறவங்களால வந்து ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான இப்போ நல்லாயிருக்கு. தொழில் ரீதியான விஷயம் ஒரு பெரும் ஒரு வரவுகள் நல்ல ஒரு சந்தோஷங்கள்லாம் வர்றதுக்கான நல்ல பணம் வரவுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் என்னென்னா சனி வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு 11ஆம் அதிபதி வந்து ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்துருங்கள். புதன் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி உங்களுக்கு 3ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகுது, நல்ல ஒரு வெற்றிகரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. கலைஞர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பண வரவுலையும் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் சூப்பராக இருக்குங்க. அதுக்கு ஒரு ரிஷப லக்னமாக வந்து கேது தசாபுத்தி, கேது 4ல் இருக்கும்போது வீடு பராமரிப்பு வேலைகள், தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபுத்தி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்காருங்க. ஸோ உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் வேலையில் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ மறுபடியும் எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து நல்ல ஒரு பிரார்த்தனை சிறப்பான விஷயங்களை கொடுக்கும். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கார். அதுவும் சுயசாரத்தில் இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள் வீடு சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 2ஆம் அதிபதி சந்திரன் 3ல் இருக்கும்போது சின்னதாக ஒரு கலகங்கள் வந்து இருக்கும். எப்போதுமே 2ஆம் அதிபதி 3லையும் 3ஆம் அதிபதி 2லையும் இருக்கும்பொழுது கொஞ்சம் நமக்கு தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் ஸ்பை விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. கேட்டதை வந்து உடனே எடுத்துக்கிட்டு ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக கையாளுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி 2ல். ஸோ அதே தான் 3ஆம் அதிபதி சூரியனும் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான புதன் வந்து 2ல் இருக்கும்போது சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்களை அற்புதமாக கொடுக்குதுங்க. ஸோ புதிய சொத்துக்கள் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை சூப்பராக இருக்குங்க. ஸோ தாயாரினால் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, அதுவும் ட்ரீட்மெண்ட்டில் வேலை வந்து அந்த குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 4ல் இருக்கும்போது ஏதாவது புதிய வீடு வண்டி வாகனங்கள் லோன் போட்டு வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பருங்க. அதுக்கப்புறம் ஒரு 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து ராசியிலே இருக்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போ திருமணம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஸோ அதுக்கான ட்ராவல் நிறையா பண்ணுவீங்க. கொஞ்சம் வெளியூர் வெளி மாநிலங்கள்லாம் போய் ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான சனி. ஸோ 8ஆம் அதிபதி சனி வந்து 10ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதில் வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு சிக்கலோ டென்ஷனோ வரதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியான குரு உங்களோட ராசியிலே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். சில நேரங்கள் வந்து தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை நிறைய கொடுத்துரும். 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும்போது சொத்து சுகங்கள் அமைவதற்கான வாய்ப்பு, ஒரு லோன் போட்டு ஒரு புது வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்களை எல்லாம் அற்புதமாக கொடுக்குதுங்க. 12ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து ராசியிலேயும் நிறைய செலவுகள் குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள். மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி இருந்தாலும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி 2ல் இருக்குது. ஸோ 3ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புனாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு நம்ம தெரியாமல் நிறைய பேர் வாட்ச் பண்ணுவாங்கன்றது தான் இதில் உண்மையான விஷயம். கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. மிதுன லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி. சந்திரன் வந்து சிறப்பான விஷயம் நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. நிறைய பிரயாணங்கள் சொத்து சுகங்கள் அமைவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும்போது சொத்து சுகங்கள் வண்டி வாகனங்கள் ஒரு லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. சில பேருக்கு வந்து வீடு பராமரிப்பு வேலைகள்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஏன்னா வந்து ஏன் வீடு பராமரிப்பு வேலைகள் பண்ணுவாங்கன்னா சனி
செவ்வாயும் ஒரு பார்வையில் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி, ராகு 9லிருந்து அது வந்து குருவின் சாரத்தில் போகிறதும், குருவும் ராகுவும் வந்து ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள். நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஏதாச்சும் வந்து வெளிநாடு போகணுன்னு நினச்சிட்டிங்கன்னா இப்போ அதுக்கான ப்ராசஸிங் விசாலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபதி, குருவும் ராகுவும் வந்து ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கிறது மட்டும் இல்லை, தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்க, நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் திருமணம் சார்ந்த உறவு, திருமணம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறமான விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் வக்கரமாக இருக்குங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்லோ டவுன் ஆகிறது, கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி விஷயங்களாக இருக்கும். நம்ம நினச்ச மாதிரி வேகமாக இல்லையேங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். இந்த டைமில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாயார் சார்ந்த விஷயம், நிலபுலங்கள், வண்டி வாகனங்களால் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தியும் கேது 3ல் இருக்குங்க. ஸோ 3ல் உள்ள கேது அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது கொஞ்சம் குழந்தைகளுக்காக நிறைய கடன் வாங்குறது, குழந்தைகளுடைய விஷயங்களுக்காக கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறமான விஷயங்களும் நிறைய இருக்கும். ஸோ மிதுன லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தி, சுக்கிரன் 5ஆம் அதிபதி இப்போ உங்கள் ராசியிலே இருக்கும்போது குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கொஞ்சம் ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று கிடைக்குங்க. ஸோ எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக்கில் வந்து வாஸ்து உண்மையா அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்ல வரோம். ஸோ வாஸ்து உண்மையான என்னுடைய ஆராய்ச்சியில் நான் பார்த்தவரை வாஸ்து உண்மையான கண்டிப்பாக உண்மைங்க. அது வந்து எங்கே நம்ம கோட்டை விடுறோம்னா எல்லாமே ஜென்ரலாக ஒரு வாஸ்து பார்க்கும்பொழுது வெறும் வந்து நம்ம வந்து வடகிழக்கு தென்மேற்கு பகுதிகளை பார்க்குறோம். ஸோ அது பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக டிக் அடிச்சிடுவோம். பட் நம்ம எல்லோருமே மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு பைப் லைன்ஸ் வந்து ரொம்ப மெயினாக பார்க்கணும். அவுட்ரு பைப் லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த இடங்களில் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்க. ஸோ வாஸ்துங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னா, வடகிழக்கு தாழ்ந்து கிழக்கும் கொஞ்சம் தாழ்ந்திருந்தால் ரொம்ப நல்லது. வடக்கு தாழ்ந்திருக்கணும். ஸோ வடகிழக்கு கிழக்கு தாழ்ந்திருக்கிறதும் மற்ற பகுதிகள் வந்து மேடாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு தென்மேற்கு இந்த 2 பகுதிகளில் வந்து டாய்லெட் இல்லாமல் இருக்கணுங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டாய்லெட் இல்லாமல் இருந்தனாலே வந்து உங்களுக்கு வந்து பாதி தோஷங்கள் இருக்காது. மெயினான வாஸ்துவில் மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமே என்னென்னா, வடகிழக்குலையும் தென்மேற்குலையும் வந்து டாய்லெட் வராமல் பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப மெயின். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ பில்டர்ஸாக இருக்கட்டும், இப்போ கட்டுற ஃப்ளாட்ஸில் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அதை பார்த்துருவாங்க. ஆனால் எங்கே கோட்டை விடுவாங்கன்னா அந்த பைப் லைன்ஸ் சில இடங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயோ செகண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்களுக்கும் அவ்வளோ பெரிய பாதிப்பு வர இந்த விஷயங்களில். பட் டாய்லெட் இருந்து நான் தான் பாயில் போய் மற்றபடி பார்த்தீங்க. பட் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும்போது இந்த பைப் லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகி போகிறது பார்த்திங்கன்னா ஒரு வடகிழக்கில் கிராஸ் ஆகி போகும். ஸோ அந்த வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மேன் ஹோல்ஸ் ஒரு சின்ன சின்ன ஜங்ஷன் மாதிரி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களில் வரும்போது கண்டிப்பாக அந்த வீடு பாதிக்கணும். உதாரணமாக எங்கள் வீடே இருந்தது. ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து நாங்கள் வந்து அந்த வீடு கட்டினோம். புது வீடு கட்டிட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு அடுத்த ஒரு 1.5 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள். எங்கள் மதர் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த வீடையே வந்து டோட்டலாக வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ வாடகை விட்டு வெளியில் போய்ட்டோம். அங்கே அந்த வீட்டுக்கு வந்த எல்லோருமே ஒரு பாதிப்பில் போனாங்க. ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஒவ்வொரு ப்ராப்ளமாக வந்து அந்த வீட்டை விட்டு போனாங்க. அது வந்து நான் என்னால் கண்ணுக்கு எதிர்க்க பார்க்க முடிஞ்சது. அது காரணம் என்னென்னா, அந்த வீடு வந்து நீங்கள் அமைப்பு பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் பர்ஃபெக்டாக இருக்கும். வடகிழக்கு தென்மேற்கில் டாய்லெட் வராது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பைப் லைன்ஸ் வெளியில் இழுக்கிறாங்க பார்த்திங்கன்னா. வெளியில் இழுக்கும்போது அந்த பைப் லைன் சுற்றி வரும்போது அந்த வீட்டை சுற்றியே வருது. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, தென்மேற்கும் அடிபட்டுருச்சு, வடகிழக்கும் அடிபட்டுச்சு. அந்த மேன் ஹோல் பார்த்திங்கன்னா அந்த டாய்லெட்டோட மேன் அந்த அங்கே வந்துடும். சின்ன சின்ன அந்த க்ளீன் பண்ணுறதுக்காக போகிறோம் பார்த்திங்களா, அந்த ஜங்ஷன் போல் மாட்டிக்கிச்சு. ஸோ அதனால் வந்து அந்த வீடு வந்து எங்களால் இருக்க முடியல, நிறைய இழப்புகள். ஸோ இது வந்து மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது வீட்டுக்கு வெளியில், அதாவது அந்த டாய்லெட் நம்ம இடம் இருக்கு இல்லையா, அந்த பில்டிங்க்கு வெளியில் வந்து அந்த மாதிரி ஜங்ஷன் வடகிழக்குலையோ தென்மேற்குலையோ இல்லாமல் இருக்கிறது நல்லது. அப்படி இருந்துச்சுன்னா அதை வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் மெயினாக பார்க்கணும். ஸோ அதில் தான் வந்து நமக்கு அடிபடுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து வாஸ்து இருக்கான ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வீட்டுக்கு நான் வந்து வாடகைக்கு போகும்போது அது வடகிழக்கு வந்து எனக்கு நல்ல ஒரு பள்ளமான பகுதியாக மாட்டிச்சு. அங்கேருந்து தான் என் லைஃப் டேர்னிங் பாயிண்ட் ஆச்சு. அவ்வளோ அற்புதமாக இருந்தது.
அதே மாதிரி நான் இப்போது இருக்கிற வீடு மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து ஓரளவுக்கு வாஸ்து வந்து பர்ஃபெக்டாக வச்சனால வந்து ஓரளவுக்கு நல்லா நீட்டாக போயிட்டுருக்கு. எதுக்கு சொல்லணும்னா வாஸ்து ஒர்க்காக தான் கண்டிப்பாக. வாஸ்து தப்பான வீட்டில் இருக்கும்போது எனக்கு நிறைய பிரச்சனை, இன்னொரு வீட்டில் இருக்கும்போது தான் எனக்கு மேற்கில் வந்து எனக்கு டாய்லெட் அமைஞ்சிருச்சு. நிறைய கடன்கள்னால் நிறைய கடன்கள் இருந்தது. அதாவது வெளியிலே வர முடியல. அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையும் டென்ஷன்ஸையும் கொடுத்தது. பெண்களால் நிறைய பிரச்சனைகளை நான் வந்து அந்த டைமில் ஃபேஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ அதனால் வந்து வாஸ்து வந்து கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுங்களா, நான் வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டு அந்த வீட்டிலேருந்து அதுக்கப்புறம் வந்தவங்களும் அதே மாதிரி ஒரு பெரிய கடனாளி ஆகி அந்த வீட்டில் ரொம்ப ப்ரெஷர்ஸையும் ரொம்ப டென்ஷன்ஸையும் வந்து அவங்களுக்கு உருவாக்குச்சு. அதனால் வந்து வாஸ்து இருக்கானா 100% வாஸ்து இருக்குது. ஆனால் ரொம்ப சிம்பிளிஃபையான வாஸ்து மட்டும் பார்த்தா போதும். நீங்கள் மேஜராக பார்க்க வேண்டியது வடகிழக்கு தென்மேற்கை மட்டும் மேஜராக பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு நிலம் இருக்குது இல்லை ஒரு வீடு இருக்குன்னா அதுக்கான மத்தியம ஸ்தானம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல பில்லர்ஸ் வராமல் பார்த்து இவ்வளோ தான் வந்து மேஜரான விஷயம் ஒழிய இந்த மேடு பள்ளங்கள்லாம் கூட முன்ன பின்ன இருந்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பெரிய எஃபெக்ட் பண்ணாது. பட் இது வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்து இதை மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.